சிவலிங்கத்தின் உருவம் கொண்ட சிவனின் அம்சமான நாகலிங்கம் பூ பற்றிய தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். சிவலிங்கத்துக்கு மேல நாகம் கொடைப்பிடிச்ச மாதிரி அமைப்புல இந்த பூ இருக்குது. சிவலிங்கத்தை சுற்றி தேவர்களும் தேவ கணங்களும் நிக்கிற மாதிரி அமைப்போட இருக்குது. இந்த பூவை நம்ம உள்ளங்கையில வச்சு பார்க்கும்போது கைலாயத்தையே நம்ம உள்ளங்கையில வச்சு பார்க்குற மாதிரி ஒரு பிரமிப்பு இருக்கும். இந்த பூவோட நறுமணம் நம்மளை அப்படியே மதிய மயக்கி நம்மளை தியான நிலைக்கு கொண்டு போகக்கூடியது. நாகலிங்கம் பூ கடவுளுக்கு சூட்டக்கூடிய பூ அல்ல, கடவுளின் உருவமாகவே பார்க்கப்படக்கூடிய ஒரு பூ. சிவ ஆலயங்கள்ல பூஜைக்காக அந்த நாகலிங்கம் பூவை கொண்டு போய் கொடுக்கும்போது பலவிதமான புண்ணியங்கள் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் சேரும். அதோடு மட்டும் இல்லாம பல பிரதோஷ பூஜைகள்ல கலந்துகிட்ட நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நடக்க, வேண்டுதல் நிறைவேற 21 நாகலிங்கம் பூவை சிவலிங்க பூஜைக்கு கொடுத்து, அதுவும் பிரதோஷத்தன்னைக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். 21 பேருக்கு அன்னதானமும் வழங்கணும்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்கும். நாகலிங்கம் பூ மரத்தோட இலைகள் அதிகமா உதிர ஆரம்பிச்சதுன்னா காற்றுல மாசு அதிகமா கலந்துருக்குதுன்னு அர்த்தம். நாகலிங்கம் பூ மரம் எல்லாமே கெட்ட சக்திகளை அண்ட விடாம தடுக்குது. இந்த மரத்தோட இலைகள் தோல் சம்பந்தப்பட்ட நோயை குணப்படுத்துறதுக்கு உதவியா இருக்குது. காய் பட்டை எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. இந்த பூல இருந்து எடுக்கக்கூடிய தைலமானது வயிறு சம்பந்தப்பட்ட நோயை குணமாக்கக்கூடியது. இந்த பூக்கள் ஒரு நாளைக்கு ஒரு மரத்துல 1000க்கும் மேல பூக்கக்கூடியது, கொத்து கொத்தா பூக்கக்கூடிய பூ. இந்த பூக்களை பறிச்சு நம்ம உள்ளங்கையில வைக்கும் போது அதுல தெரியக்கூடிய ஒரு மிதமான வெப்பம் நம்ம மூளையோட செயல்பாட்டுக்கு அதிக சக்தியை கொடுக்குது. இதோட பழங்களை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னா அது ரொம்பவும் விஷத்தன்மை உடையதுன்னு சொல்றாங்க. அதிகமா சிவன் கோயில்கள்ல இந்த மரத்தையும் பூக்களையும் பார்க்கலாம். நாகலிங்கம் பூக்கள் பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.